வேண்டாம் போதும், நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்களே போதும். யா இல்ல இல்ல ஓகே. என்ன எப்படியாச்சும் காப்பாத்துரு. நீங்க ஏதாவது சொல்லணும்னா இந்த இடத்துல சொல்லிடுங்க. உங்களுக்கு கொடுத்த 2 minutes. நான் போனதான்டா சரியா வரும். என்னாச்சு? குக் வித் கோமாளி நேற்று எபிசோட் முடிஞ்சதுலேருந்தே இந்த ஒரு சீன் தான் ரொம்ப ஹாட் ட்ரெண்டிங் டாப்பிக்காக போய்கிட்டே இருக்கு. சில பேர் ஷபானா ஓவர் ஆட்டிடியூட் காட்டுறாங்கன்னோ, சில பேர் வந்துட்டு ஷபானாவெல்லாம் ஏன்ப்பா அழ வைக்கிறீங்க அப்படின்ட்டோம், சில பேர் தாமு அப்பாவையும் குறை சொல்லிட்டும் இருக்காங்க. இதில் யார் மேலே தப்பு அப்படிங்கிறதுல ஒரு பெரிய டிபேட்டே நடந்துட்டு இருக்கு. சரி, ஏன் நம்ம இந்த வீடியோவை பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோவை போடுறது. ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் என்னோட லாஸ்ட் வீடியோவில் நான் ஷபானாவை பற்றி ஒரு விஷயம் கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டேன். அந்த விஷயத்த கரெக்ட் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த வீடியோ. ஏன்னா நான் ஒரு இன்ஃப்ளூயன்சராக யாரையுமே தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விரும்பல. ஓப்பனிங்ல ஏதோ செம மேட்டர் சொன்னீங்க, என்ன அது? அது என்னன்னு வீடியோவில் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மதுமிதா எவிக்ஷன் பற்றி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த எவிக்ஷனில் வந்துட்டு எனக்கு மதுமிதா எலிமினேட் பண்ணது வந்து ரொம்ப அன்ஃபேர் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இது நிறைய பேரோட கருத்தாகவும் இருந்தது. ஷபானா அண்ட் ராஜுவோட பார்க்கும்பொழுது மதுமிதா கொஞ்சம் நல்லாவே குக் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. இது ஜென்ரலாக ஷெஃப் கொடுக்குற ஃபீட்பேக் வச்சோம், அவங்க குக்கிங்காக போடுற ஹார்ட் எஃபர்ட்ஸ் வச்சோம் தான் நான் சொல்கிறேன். யார் அதெல்லாம் சொன்னா? உளவுத்துறை. சண்டே எபிசோட்ல முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஷபானாவுடைய கமெண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப பேடாக இருந்தது. அதாவது அவங்களோட ஃபுட் கமெண்ட்ஸ் தான் ரொம்ப பேடாக இருந்தது. மதுமிதா அது ஓரளவு ஓகேவாக தான் இருந்தது. இருந்தாலும் ஓவரால் ஸ்கோர் வச்சு மதுமிதா எலிமினேட் ஆயிட்டாங்க. லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அதாவது ஷபானாவுடைய ஃபுட்டுக்கு ஃபீட்பேக் தாமு அப்பா கொடுத்துட்டு இருக்கும் பொழுது அது கொஞ்சம் நெகட்டிவ் ஃபீட்பேக்காகவும் இருக்கும். அதனால ஷபானாக்கு கொஞ்சம் அழுக வர மாதிரி ஆகிடும். அதனால டக்குன்னு வாக் அவுட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அட்லீஸ்ட் அந்த 1 minute அப்படின்னு ஒரு பெர்மிஷன் கேட்டுட்டு மூவ் ஆயிருந்தா கூட பரவாயில்ல, அப்படியே அந்த இடத்துல இருந்து நடந்து போனது தான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அது தப்பு தாங்க. ஆக்சுவலாக அந்த வீடியோவை திரும்பி திரும்பி பார்க்கும்பொழுது தான் தெரிஞ்சிச்சு அதில் ஷபானா 2 minutes அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. 2 minutes. டூ மச் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் மட்டும் இல்லை, கமெண்ட் செக்ஷனில் போய் பார்க்கும்பொழுது நிறைய பேரோட ஃபீட்பேக் அதுவாக தான் இருந்தது. இந்த சுச்சுவேஷனில் என்ன நடந்ததுன்னு நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமாக பாருங்கள். ஏன் இவ்வளோ பர்சனலாக எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும்ல. இந்த வீடியோ என்டர்டெயின்மெண்ட்காக தான், பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த சுச்சுவேஷனில் தாமு அப்பா ரைட்டா ஷபானா ரைட்டான்னு ஒரு பெரிய டிபேட்டே போயிட்டுருக்கு. ஆக்சுவலி தாமு அப்பா ஜட்ஜாக என்ன கமெண்ட் கொடுக்கணுமோ அதை அழகாக கொடுத்தாரு. கொஞ்சம் ஹாஷாக தான் இருந்தது. அதுக்கு காரணம் ஷபானாவோட ஆட்டிடியூடோட சொன்ன பதிலாக கூட இருக்கலாம். மோர் ஓவர் ஷபானாக்கு கொடுக்கப்பட்ட அந்த சீக்ரெட் பாக்ஸில் மெயினாக இருந்த 2 இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கூஸ்பெர்ரிஸும் பொட்டேட்டோவும். இது ரெண்டுத்தையுமே அவங்க சமையலில் யூஸ் பண்ணல. எலிமினேஷன் வீக்கில் ஒரு சிம்பிள் டிஷ்ஷாக இந்த சிக்கன் வறுவலை செஞ்சு கொடுத்ததோ அதில் ஷபானா இனோவேஷன் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுமே வந்து ஃபேக்ட் தான். இது ஒரு குக்கிங் காம்படிஷன்றதுனால தாமு அப்பா சொன்ன ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப கரெக்ட் தான். அதுக்கு ஷபானா எமோட் ஆகக்கூடாதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா 4 பேர் முன்னாடி நிற்க வச்சு கேள்வி கேட்கும் பொழுது யாராக இருந்தாலும் ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யும். அது தாங்க முடியாமல் தான் அவங்களுக்கு அழுக வந்துருச்சு. அந்த அழும்பொழுது 2 minutes அப்படின்னு பிரேக் கேட்டுட்டு அவங்க உள்ளே போய் அழுதுட்டு வந்ததும் ஓகே தான். அதுக்கப்புறம் தாமு அப்பா ஜட்ஜாக தான் செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்காக செஞ்சுருந்தாரு. ஸ்டில் அவர் வந்து அவங்க ஹர்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால சாரியும் கேட்டார். ஆனால் ஆக்சுவலி தாமு அப்பா சாரி கேட்டிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவருடைய வேலையை தான் அவர் செஞ்சார். ஸோ பேசிக்கலி இதில் யாரோட தப்பு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி ஷபானா மேலேயும் தப்பு கிடையாது, தாமு அப்பா மேலேயும் தப்பு கிடையாது. கூட நின்ன பிரியாராமன் மேம் ஒரு வேலை பண்ணாங்க பார்த்தீங்களா? சரி, அது சிம்பிள் டிஷ். என்ன கை பிடிக்கிறீங்க? ஒன்றாகல. நான் ஒன்றும் சொல்லவே இல்லை. கையை அதாவது பிரியாராமன் மேம் இந்த விஷயத்த செய்யாமல் இருந்திருந்தாலே ஷபானா ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. அதாவது அழுகிற மாதிரி இருக்க ஒருத்தவங்களை போயிட்டு நீங்கள் அழாதீங்கன்னு சொல்லும் பொழுது பாஞ்சி அழுக வரும் தெரியுமா, அதுதான் அங்கே நடந்த மாதிரி தோணுச்சு. எண்ட் ஆஃப் த டே கேம் ஷோ, இந்த மாதிரி ஃபீட்பேக் வரும்னு அவங்க தெரிஞ்சுதான் வந்திருப்பாங்க. அதே மாதிரி ஃபீட்பேக் வரும்பொழுது அதை தாங்கிக்கிட்டு கல் மாதிரி நிற்கணும், அழக்கூடாது அப்படின்னு எந்த வித அவசியமும் கிடையாது. ஸோ எமோஷனலாக தோணுச்சுன்னா எமோட் ஆகலாம், தப்பு கிடையாது. நீங்கள் தெரிஞ்சு தானே தப்பு பண்ணீங்க. இந்த டாஸ்க்கை வந்து ரொம்ப சிம்பிளாக தானே எடுத்துக்கிட்டீங்க. அப்படி இப்படின்னு அவங்க மேலே ஏகப்பட்ட பழி போட்டாலும் நெகட்டிவ் ஃபீட்பேக் வாங்கும்பொழுது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ என்ன கேட்டால் இவங்க 2 பேர் மேலேயும் தப்பு கிடையாது. அந்த சுச்சுவேஷனில் அவங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை செஞ்சுருக்காங்க, என்ன ஃபீலிங் வந்துச்சோ அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். எதையாவது ஒரு தீர்ப்பை சொல்லி நாட்டாமையாரெல்லாம் பார்த்தா வீட்டாமையாவே வச்சு வடிக்க பார்க்குறாங்க. அதனால் ஷபானா மேலே வெறுப்பு கொட்டுறதை நம்ம இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு வேற வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். சரி, எளவு நம்ம போய் உழவு பார்ப்போம்.
ஸோ சிச்சுவேஷனை டீகோட் பண்ணியாச்சா? என்னுடைய கருத்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களுக்கு என்னோட கருத்துலேருந்து மாறுபட்ட கருத்து இருந்ததுன்னா அது கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் திரும்பவும் டிஸ்கஸ் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமாம் சார். அப்போ நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே.